கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தங்கள் செவிகளை சாய்த்த நீங்கள் அனைவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். அன்பானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகம் துன்மார்க்கரின் கையிலே விடப்பட்டிருக்கிறது. மரண பரியந்தம் துன்மார்க்கர்களுக்கு இந்த பூமியிலே இடுக்கணில்லை. அவர்களுடைய பலன் உறுதியாய் இருக்கிறபடினாலே துன்மார்க்கருடைய கண்களுக்கு முன்பாக தேவ பயம் இல்லாமல் அவருடைய கண்கள் கொழுப்பினாலே எடுப்பாய் பார்க்கிறது. அப்படிப்பட்ட துன்மார்க்கரை பார்த்துதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் தமது வாயின் சுவாசத்தினாலே துன்மார்க்கரை சங்கரிப்பார். துன்மார்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீங்கள் சங்கரிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமும் அல்ல, அவருடைய சித்தமும் அல்ல. உங்களை குறித்து தேவனுடைய விருப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தர் சொல்கிறார், நான் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல் அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் இந்த உலகத்திலே உங்கள் துன்மார்க்கமான வழிகளை விட்டும் நீங்கள் துன்மார்க்கமாய் சம்பாதித்த உங்கள் ஆஸ்திகளை விட்டும் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினால் நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே காணப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை எல்லா தீமையிலிருந்தும் ரட்சித்துக் கொள்ளுவார். மனம் திரும்ப மாட்டோம் என்று சொல்வீர்களேயானால் தேவன் இந்த பூமியை நியாய்ந்திருக்கும் நாளிலே தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே உங்களை சங்கரிப்பார். அப்பொழுது காற்று பறக்கடிக்கும் பதரை போல காணப்படுவீர்கள். அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, கர்த்தர் உங்களிடத்தில் பொறுமையாயிருக்கும் இந்த கிருபையின் நாட்களிலே உங்கள் துன்மார்க்கமான வழியை விட்டு கர்த்தரிடத்தில் மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.